வணக்கம் நேயர்களே. தன்னுடைய மனைவியை வேலைக்கு இறக்கிவிட்டு தானும் வேலைக்கு செல்வதாக கூறி சென்ற ஒரு மாதமாகி திருமணம் முடித்து ஒரு மாதமான கணவனை காணவில்லை. இந்த சம்பவத்தால் அந்த பிரதேசமும் மனைவியினுடைய உறவினர்கள் மற்றும் காணாமல் போனுடைய குடும்பத்தினர்கள் ஆழ்ந்த கவலையில் அவரை தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. திருமணமாகி ஒரு மாதம்தான். கடந்த 12ஆம் தேதி 25 வயதுடைய வில்வராசா ரக்சன் என்கின்ற இந்த நபர் தன்னுடைய மனைவியை வேலை தளத்தில் இறக்கிவிட்டு தானும் வேலைக்கு சென்று வருவதாக மனைவியிடம் கூறிவிட்டு சென்றவர்தான். அதற்கு பிறகு அவர் காணவில்லை. அவர் எங்கே போனார்? அவர் காணாமல் போனதற்கான காரணங்கள் என்ன? கடத்தப்பட்டாரா அல்லது தானாகவே காணாமலாக்கப்பட்டாரா, காணாமல் போனாரா என்ற விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது உறவினர்களும் போலீசாரும் தேடி வருகின்றார்கள். புத்தாண்டு காலத்தையொட்டிய இந்த காணாமல் போதல் சம்பவம் எதற்கானது? இந்த காணாமல் போனவருக்கு யாரேனும் எதிரிகள் இருக்கின்றார்களா? எதற்காக இவரை கடத்த வேண்டும்? இவருடைய பின்புலம் என்ன? அல்லது மனைவியர் சார்பில் மனைவியுடைய ரீதியில் மனைவியுடைய குடும்பத்திற்கு எதிரியாக யாரும் இருக்கின்றார்களா? அவர்கள் மூலமாக இவர் கடத்தப்பட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் இடம்பெற்றது வவுனியா வேப்பங்குளத்தில் மெதரிஸ்த தேவாலய வீதியில் தற்காலிகமாக வசித்து வந்த இந்த இளம் குடும்பம் நெழுக்குளம் பிரதேசத்தில் வைத்துத்தான் காணாமல் போயிருக்கின்றார். இப்பொழுது நெழுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் நெழுக்குளம் போலீசாருக்கு அறிவிப்பதற்கு வசதியாக தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. 074 18 22 912 இந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக உங்களுக்கு தகவல்கள் தெரிந்தால் அவருடைய புகைப்படத்தை பார்த்து இவரை எங்காவது நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் உடனடியாக தகவலை கொடுங்கள். நெழுக்குளம் போலீசார் விசாரணைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். வில்வராசா ரக்ஷன் 25 வயது, அழகான ஒரு ஆண்மகன், திருமணம் முடித்து ஒரு மாத காலம்தான். மனைவியை வேலைக்கு இறக்கிவிட்டு தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. எனவே மனிதாபிமானம் உள்ளவர்கள் இவரை கண்டால் இவர் என்ன பிரச்சனையில் ஒரு மன உளைச்சல் காரணமாக தன்னுடைய பாட்டில் காணாமல் போனாரா அல்லது திட்டமிட்டு இவர் யாராலும் கடத்தினார்களா, அவர் கடத்துவரானால் இவருக்கான பின்புலம் என்ன, ஏன் இவரை கடத்த வேண்டும் என்ற கோணங்கள் எல்லாம் விசாரணைகள் இடம்பெறும். எனவே அவசரமாக இந்த உதவியை நெழுக்குளம் போலீசாரும் இவருடைய உறவினர்களும் மனைவி குடும்பத்தாரும் வேண்டி நிற்கின்றார்கள். தயவு செய்து இவரை கண்டவர்கள் இலங்கை நிர்வாகத்தில் கண்டாலும் அல்லது இவர் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்து வேறு நாடுகளுக்கு சென்றாலும் அங்கு இந்த புகைப்படத்தை நீங்கள் யாராவது பார்த்தால் தகவலை கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை இந்த செய்தியூடாக நாங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் வணக்கம் நேயர்களே.